ஹாய் குட்டீஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான பாட்டி வடை சுட்ட கதையை கொஞ்சம் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி இப்போ இருக்கிற குட்டீஸுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம். ஒரு ஊரில் பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த வடையோட வாசனை பக்கத்தில் இருந்து காக்கைக்கு போச்சான். காக்கைக்கும் பசியும் இருந்துச்சான். அடடா, வாசனை ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம பாட்டிக்கிட்ட போய் கேட்கலாம், நம்மளுக்கு ஒரு வடை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வந்து பாட்டிக்கிட்ட பறந்து வந்து உட்காந்துச்சான். பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். பாட்டிக்கிட்ட பாட்டி பாட்டி எனக்கு ஒரு வடை கொடுங்களே அப்படின்னு கேட்டுச்சான் காக்கா. அப்போ பாட்டி சொன்னாங்களாம், சரி எனக்கு கொஞ்சம் நீ விறகு பொறுக்கி கொண்டு வந்து கொடு, நான் உனக்கு கண்டிப்பாக வடை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்டுட்டு காக்கா ஹாப்பியாக பறந்து போச்சான் விறகு பொறுக்கிட்டு வரத்துக்காக பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு. வேலை செஞ்சால் தானே அதுக்கான கூலி கிடைக்கும், அதனால தான் பாட்டி காக்கைக்கு வேலை கொடுத்துருக்காங்க. காக்காவும் விறகை தேடி பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போச்சு. காக்காயோட கண்ணில் அங்கங்கே கீழே இருக்கிற விறகு தென்பட்டுச்சான். காக்கா என்ன பண்ணிச்சான், கீழே உட்காந்து கவ்வி அதனால் எவ்வளோ விறகை எடுத்துகிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு விறகை வந்து எடுத்துகிட்டு பாட்டியை நோக்கி பறந்து ஃபாஸ்ட்டாக வந்துச்சான். வடை சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டில் குயிக்காகவே வந்து சேர்ந்துடுச்சான் பாட்டி பார்க்க காக்கா. காக்கையும் தான் கொண்டு வந்த விறகு கொண்டு வந்து பாட்டி பக்கத்தில் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சான். பாட்டி வடை சுடட்டும், நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காக்காயும் அந்த வடையை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சான். பாட்டியும் டக்குன்னு வடை செஞ்சதையும் காக்காய்க்கான பங்கு, அதாவது அதுக்கான கூலியை கொடுத்துட்டாங்களாம். காக்கா வடையை வாங்கின சந்தோஷத்தில் அதை எடுத்துட்டு ஹாயாக பறந்து போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஃப்ரீயான இடத்துல உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வடையை எடுத்துட்டு பறந்து போச்சான். யாருமே இல்லை, அமைதியாக இருக்குது, இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காக்கா ஒரு இடத்த டிசைட் பண்ணிவிட்டு அங்கே வந்து உட்காந்துச்சான் வடையோட. காக்கா வந்து வடையை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வடையோடு இருக்கிற டைமில் ஒரு நரி வந்து காக்கா வடையோட வரதை பார்த்துச்சான். நரி அப்படியே மெதுவாக நடந்து காக்கை பக்கத்தில் வந்துச்சான். காக்கை கிட்ட இருக்கிற வடையை எப்படியாவது நம்ம ஏமாற்றி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நரி யோசிச்சிச்சான். எப்படி ஐடியா பண்ணலாம் அப்படின்னு நரி யோசிச்சுட்டு அப்படியே காக்காட்ட பேசுகிறதுக்காக பிளான் பண்ணிச்சான். நரி காக்காயை பார்த்து, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க, ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு கேட்டுச்சான். காக்கா நரியோட தந்திரத்தை புரிஞ்சிருச்சான். உடனே வாயிலிருந்த வடையை காலில் எடுத்து பிடிச்சிட்டு, ஓ அப்படியா ஃப்ரெண்ட், நான் நல்லா இருக்கேனா, கண்டிப்பாக இதுக்காகவே நான் பாடுறேன் காக்கா அப்படின்னு பாடிச்சான் காலில் வடையை பிடிச்சிட்டு. நரி ஏமாந்து போச்சான். காக்கா கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கான கூலியாக கிடைச்ச வடை, அதனால் அது ஏமாந்து போக விடலை, அதுக்கே அது கிடச்சிச்சு. நரி காக்கிட்ட இருந்து ஏமாற்ற பார்த்துச்சு. ஸோ அதனால் நரி தான் ஏமாந்து போயிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம உழைச்சோன்னா கண்டிப்பாக நம்ம உழைப்பு நமக்கே, அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது. இன்னொரு சூப்பரான கதையோட நான் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.